ஆக்சுவலா கண்ணோடு காண்பதெல்லாம் படத்துல வந்து மம்முட்டி சார் நடிக்கிறதா இருந்ததா ஆமா கேள்விப்பட்டேன். ஆமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல அவர்கிட்ட போய் இது சொன்னேன், இந்த கதையை சொன்னோன்னு ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. ம், சாருக்கு ரொம்ப பிடிச்சி போய் எடா நான் பண்றேன் போ அப்படின்ட்டாரு அவர். ம், ரொம்ப ஹாப்பியா நான் வந்தேன். நான் வந்து ஏன்னா அது அந்த லாஜிக் எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு. இப்போ நான் அதே நான் அர்ஜுன் சாரை வச்சு பண்றப்ப என்னன்னா அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்ற ஒரு பிராண்ட்ல இருக்காரு. ஸோ அது படம் பார்க்குறவங்களுக்கு பார்வையாளனுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும், கண்டிப்பா இருக்கும் அது. பட் அவர் அப்படி இல்லை. இப்போ மம்முட்டி சார்ன்றது ஒரு நியூட்ரலா தான் பார்ப்பாங்க, ஒரு நடிகரா பார்த்துருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு ஒரிஜினலா நானும் ரவியும் பேசுனது வந்து ரகுவரன் சார். அது ம். இன்னும் இன்னும் பர்ஃபெக்டா இருந்துச்சு. அந்த அது என்னன்னா ரகுவரன் சாருக்கு நான் கதை சொல்லி சொல்லி 2-3 சிட்டிங்ல அவர் மாதிரியே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் அவர் கூடயே உட்காந்து பேசி பேசி அவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி, ஸோ அப்படி அந்த ஏஜ், அந்த ஒரு தோற்றம், அந்த கல்யாண சுந்தரம்ன்ற கேரக்டருக்கு வந்து கல்யாணமே ஆகாதவனுக்கு கல்யாண சுந்தரம்னு ஒரு பேரு, இதெல்லாமே ஆப்டா இருந்துச்சு. பட் சார் மம்முட்டி சார் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கா இருந்திருக்கும், ஒரு லாஜிக் பெருசா இருந்திருக்கும் அந்த படம்.